சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த வார்த்தை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நொடிக்கு நொடி நம்முடைய இருதயம் செயல்பட்டாதான், அது தேவன் செயல்படுத்தினாதான் நம்ம நிற்க முடியும். இந்த நாளிலும் கூட நாம் சில வார்த்தைகளை, கர்த்தர் நமக்காக செய்த வேண்டுதலை, ஒரு விசேஷித்த சீஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சீஷர்னாலே நமக்கு 12 சீஷர்கள் இருந்தாலும் ஒரு 3 சீஷர்கள் மட்டும்தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அப்படி தானே பிரதர்? 12 சீஷர் இருந்தாலும் ஒரு 3 சீஷர்கள் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதில் ஒரு விசேஷமான சீஷரை பற்றி நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களை, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை, நீங்கள் பார்க்கிற இந்த ஊழியங்களை, நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறதான ஊழியம். எந்த நேரம் ஆனாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன வார்த்தை எடுக்கலாம் அதற்கு? ஆரம்பமா, வாக்கியமா அப்படின்னு யோசிச்ச போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே அருமையான பேதுருவுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிற ஒரு காரியத்தை 31வது வசனத்தில் படிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த பேதுரு தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீஷன். அதனால தானே என்னவோ எத்தனையோ பேர் இருந்தாலும் அவன் மேலே ஒரு அக்கறை உள்ளவராக, ஒரு கரிசனை உள்ளவராக என் ஆண்டவர் பல இடத்துல பேதுருவை குறித்து, பேதுருவின் மேல் அக்கறை உள்ளவராக, பேதுருவிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறவராக என் தேவன் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங் வேர்டாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கும் கூட நாமளும் நமக்காக வேண்டுதல் செய்யணும். அப்படிப்பட்ட கட்டாயமான நெருக்கடியான காலங்களுக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படி பேதுரு பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, அந்த பேதுரு மாத்திரமல்ல, என்னையும் நீங்க அழைத்திருக்கிறபடினால், என்னையும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறபடினால், என்னையும் கூட ஒரு நல்ல பிள்ளையா நீர் மாற்றி இந்த சபையில உட்கார வச்சிருக்கிறபடினால், இந்த உலகத்தை பார்க்கும்போது அந்த நாட்கள்லயே சாத்தான் படைச்சானா, சொலகளை படைச்சானா, இன்னைக்கு சாத்தான் என் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிற செல்போன்ல இருக்கிறான். நான் கையில வச்சிருக்கிற என்ன பொருள் இருந்தாலும் எல்லா விதத்திலும் சாத்தான் என் கூட இருக்கிறது போலே இருக்கு. உண்மையா அப்படிதாங்க சொல்ல முடியும். ஒரு ரிமோட் எடுத்து டிவி பார்க்குறீங்க, நல்ல காரியத்துக்கு தான் நீங்க சேனலை மாற்றலாம். ஆனால் அதுக்குள்ள என்ன வருது? ஊடால பிசாசு காரியம் வருதா வல்லையா? வருது. ஆகையினால நம்ம விசுவாசத்தை கொலைக்க பண்ணுவதற்கு இன்னைக்கு சத்துரு பலவிதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். அதே போலதான் தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு காரியம். சத்ரு முதல்ல கை வைக்கிறது இந்த பேதுருவா தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த பேதுரு யாருன்னா, ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செஞ்ச ஒரு அண்மையான மனுஷன். அவன் மேல ரொம்ப பாசம் உள்ள ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அதை கூட நீங்க யோவான் சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 15-16 இருந்தே கூட வாசிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தானே இந்த சம்பவம் நடக்குது. அப்படித்தானே? பைபிளை படிச்சீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. பைபிளை படிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க 21 யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 கூட கொஞ்சம் படிங்க, நல்லா இருக்கும். அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மளை பார்த்தும் கேட்பார். எல்லா பேரும் வர்றேன்,
நீயும் ஊழியத்துக்கு வர்ற நிப்பையா அப்படின்னு என்னெல்லாம் ஆண்டவர் நிறைய டைம் கேட்டிருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே அதுவும் கூட எனக்கு தெரியாது, நீங்க நிக்க வச்சா நான் நிற்பேன். நான் நிற்பேன்னு உறுதி சொல்லிட்டு நிக்காம போயிடக்கூடாது. அவர் நிக்க வச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நிக்க முடியும். ஏன்னா கடைசியில் அந்த பதில தான் பேதுரு சொல்லி போனார். வாசிங்க தொடர்ந்து வசனத்தையே. இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்கிறார். ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு சில நேரத்துல சில காரியத்தை ஒரு தடவை பேசிட்டு விட்டா மறந்து போச்சு, மறந்து போயிருது. 3 தடவை 4 தடவை கேட்கும் போதான் ஆமா அன்னைக்கு கூட ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நை நைன்னு அப்படி நம்ம ஊர் பாஷையில் அப்படி தானங்கய்யா, ஓயாம நை நைன்னு நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. சிலர்ட்டெல்லாம் ஒரு பொருளை வாங்கி தரேன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள்கிட்ட அதுலேயும் சொல்லி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் சில பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மக்களே நீ செல்லை மட்டும் நோண்டாமல் சாப்பிட்ருவேன், அப்போ உனக்கு இதை வாங்கி தரேன், அங்கிள் இதை வாங்கி தரேன்னு சொல்லுவேன். அது எவ்வளவு ஞாபகம் இருக்குது இன்றைக்கி உள்ள குழந்தைகள்லாம் நினச்சி பார்க்கும்போது. 2 மணி நேரம் கழிச்சு எங்கிட்ட விளையாண்டு கூட ஓடியாந்து டப்புன்னு வருவா கிட்டத்தில். என்னம்மான்னு கேட்கும்போது இதை சொன்னீங்கல்ல அப்படின்பா. அது மாதிரி ஆண்டவர் 2வது தடவை என்ன கேட்கிறார் வாசிங்க பிரதர். 2ஆம் தரம் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. அடுத்து 3வது தடவை 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினாலே மிகுந்த துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர். ஆமென். இப்படிதாங்க என்றார். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் இயேசு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மிகப்பெரிய பொறுப்பை பேதுருவின் கரத்துல தான் ஆண்டவர் விட்டார். அதனாலதான் அந்த பேதுருவை குறித்து அக்கறை உள்ளவராய் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உன்னை சாத்தான் புடைக்கிறதற்கு என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொள்கிறான். நான் என்ன செய்கிறேன், உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கும் சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, பேதுரு மட்டும் இல்ல உம்முடைய பிள்ளை, பேதுரு மட்டும் இல்ல உம்முடைய ஸ்ரீஷன், நானும் உமக்கு அன்பான ஸ்ரீஷன் என்பதை நீர் அறிவீர், எனக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்தில் சத்ரு எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும், எந்த சூழ்நிலைகளில் வந்தாலும் என் இயேசு உங்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யறது தெரியுமா, என்ன செய்யறது, நடந்து போச்சு. பேதுரும் அப்படித்தாங்க சூழ்நிலைகளை பார்த்து சில நேரங்களில் வழுவி போகிறவராக நழுவி போகிறவராக இருந்தார். அவன் விசுவாசமும் கொஞ்சம் தடுமாற்றத்துக்குள்ள வந்துச்சு. அதை கூட அதே லூக்கா 22க்கு எடுத்துட்டு வாங்களேன். லூக்கா 22 எடுத்துட்டு வாங்க, 57 வாசிட்டு வாங்க. அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், பெரிய ஒரு காரியம், அது ஒரு பெரிய ஒரு நல்ல உரையாடல். அதை எத்தனை முறை படித்தாலும் எனக்கு சில நேரங்கள் அது பாடுகளின் காலங்கள், துக்கத்தின் செய்திகள் சொன்னாலும் அது எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கு கொடுத்த வாக்கையோ, யாருக்கு முன்னாடி எப்படி பேசணும், நம்முடைய வல்லமைகள் வரங்களை இழக்காத அளவுக்கு எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் பேதுரு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச். அப்படி தானையா நம்முடைய வாழ்க்கையில பேதுரு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச். ஏன்னா அவனுக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்த ஒரு மனிதன், அவனுக்காக திரும்பவும் அவனை பார்த்து ஒரு பெரிய பொறுப்பு, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன ஒரு மனிதன், அதே சமயத்தில் அவன் தடுமாறுவான் என்பதை அறிந்திருக்கவும் செய்தவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க 57. அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அவனை அறிய 56 கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்களேன். 56 வாசிங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனை நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான். ஆமென். மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான். இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அதுக்கப்புறம் போய் மனம் கசந்து என்ன செஞ்சாரு, அழுதாரு. அதனால தானே ஆண்டவர் சொன்னாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு நம்ம சத்துருக்கு வந்த உடனே, சத்துரு நெருக்கிட உடனே சூழ்நிலையினால மாறி போயிடுறோம்.
ஆனா மாறினவங்களாவே இருந்துரும், அதான் பிரச்சனை. ஆனால் இந்த பேதுரு ஒருவேளை சூழ்நிலையினால் நெருக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை சூழ்நிலையினால் ஒடுக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை சூழ்நிலையினாலே ஆண்டவரை அறியேன் என்று சொன்னாலும், ஒருவேளை அவருடைய வார்த்தை நிறைவேறும் பொருட்டு அப்படி சொன்னா கூட அவன் தன் ஆண்டவருக்கு ஒரு அன்பான சீஷனாகவே இருந்தான் என்று பார்க்கிறோம். அதனால தான் என்னவோ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் அவன் கையில் ஒரு பெரிய கிரேட்ஃபுல்லான ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம கையில் இன்னைக்கு பேதுருவை போல அதிகாரம் கொடுக்கறதுக்கு ஆயத்தான். ஆனால் கொஞ்சம் நஞ்சம் வரங்கள் இருக்கும்போதே நம்ம போடுற ஆட்டமும் சேட்டையும் தாங்க முடியல. உண்மையா பொய்யான்னு தெரியல. நிஜமா உண்டு. அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15, 16 கூட 17 வரைக்கும் போட்டோம். வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க வசனம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சீமோன் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்படி ஒரு அறிக்கை செய்த ஒரு நல்ல குணமும் உள்ள ஆளு சீமோன். அதனாலதான் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவருடைய நடக்கையை பார்த்து தேவன் சொன்னார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். அல்லேலூயா. நம்மளை பார்த்து இந்த வார்த்தை வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? பேதுருவுக்குள்ள சூழ்நிலையினால நெருக்கப்பட்டு போனாலும் திரும்ப அவருடைய தவறை உணர்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு பாருங்களேன். அந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். வந்துச்சா இல்லையா பிரதர்? அவனுக்குள்ள வந்துச்சுல. ஆனா நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், முந்திரி கொட்டை பேதுருன்னு சொல்றோம். நம்ம இந்த விஷயத்துல முந்த மாட்டோம். என்ன செய்யறது? சில பேருக்கு சில சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இடுக்கமான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஒன்று, அதை விட்டு அதை தாண்டி சரியான பின்னாடி என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ள பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அப்படி இல்லை. அதற்கு இந்த எக்ஸாம்பிள் யாருன்னா பேதுரு. சரி போட்டோம். இப்போ அந்த வசனத்தை முடிச்சிருங்க. வாசிங்க. மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். எவ்வளவு பெரிய பொறுப்பை, எவ்வளவு பெரிய கிருபையை, எவ்வளவு பெரிய இரக்கத்தை அவன் மேல் வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, உன்னை சாத்தான் சொலகுல படைக்கிறதுக்கு உத்தரவு கேட்கிறான், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஒவ்வொருவரும் இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? பேதுருவுக்காக வேண்டி கொண்ட ஆண்டவர், பேதுரு மனமாறின போது அவனை திரும்ப அழைத்த ஆண்டவர், இப்பொழுதும் கூட நான் எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு இந்த பேதுருவை படிக்கிற நான், பேதுருவை பார்க்கிற நான், பேதுருவை பற்றி தெரிந்திருக்கிற நான் என்னையும் கூட அர்ப்பணிப்பேன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் இது வரைக்கும் குறைஞ்சிருந்தாலும், கொஞ்சம் சில விஷயத்தில் ஒளிந்து போயிருந்தாலும், அவர் நம்மிடத்திலும் கூட பாதாளத்தின் திறவுகோலை கொடுக்காட்டாலும் நம்ம வீட்டு சாவியாவது நமக்கு சொந்தமாக்கி கர்த்தர் கிருபையா கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம இடத்துல படிக்கிற நாம், தியானிக்கிற நாம், தியானித்த வண்ணமா அதை என்ன செய்யறோம்? விட்டுட்டு போயிடுறோம். நான் ஒரு நாள் அப்படி விடுறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே, வரம் இல்லாத ஊழியம், வார்த்தை இல்லாத ஊழியம், வாக்கு தத்துவம் இல்லாத ஊழியம் எனக்கு கொடுக்கவே கூடாதுன்னு கேட்பேன். அவர் எனக்காக வேண்டுதல் செய்வார் என்கிற விசுவாசம் எனக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் என்னோடு இருந்து என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பேதுருக்குள்ள பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன்னு சொன்னதை, அவனுக்குள்ள அதிகாரத்தில் எத்தனையோ காரியத்தை செய்யலாம். ஆனா அவனுக்குள்ள இருந்த வல்லமையை மட்டும் கொஞ்சம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் பார்த்தோம்னா, எத்தனாவது அதிகாரம்? 5வது அதிகாரத்தில் நல்லா இருக்கும். அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே 10வது வசனத்திலிருந்து கொஞ்சம் படிங்க பார்ப்போம். நல்லா இருக்கும் பாருங்க. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து பாருங்க, அவள் காரியங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. சரி வேணாம், 15 வாசிங்க, நல்லா இருக்கும். பிணியாளிகளை படுக்கைகள் மேல் சரிதான் வாசிங்க. பிணியாளிகளை தன் படுக்கையின் மேல் கடத்தி, கட்டிலின் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வைத்தார்கள்.
சுற்றுப்பட்டணங்களிலும் இருந்து ஜனங்கள், கோடான ஜனங்கள், திரளான ஜனங்கள், பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த வல்லமை எல்லாம் வேற எந்த சீஷனுக்குமே கிடையாது. இந்த வல்லமை வேற எந்த சீஷனுக்கும் கிடையாது. நீங்க படிச்சு கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசத்தோடு எப்படி படுக்கையை இறக்கி இடமில்லாம இருந்தாலும் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இறக்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி அவர் நடந்து போற பாதையில படுக்கையை வச்சு இவர் பார்த்தா போதும், அவருடைய நிழல் பட்டா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, சுகம் கிடைத்ததை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவுக்குள்ளும் சில காரியத்தை பிசாசு கை வைத்தான், சில காரியத்தில் பிசாசு நெருக்கப்பட்டான், சில காரியத்தில் பிசாசு அவரை விழப்பண்ணினான், மனம் கசந்து அழப்பண்ணினான். நம்மெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, நம்மளாம் ரொம்ப சாதாரணமானவங்க. பேதுருவை விட நம்ம ஒன்றும் பெரிய வல்லமையானவங்கன்னு சொல்லிக்க முடியாது, பேதுருவை விட ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் என்று சொல்லிக்க முடியாது, பேதுருவை விட கடவுள் நேரடியாக பேசி அங்கீகாரத்தை கொடுத்தவன் என்று சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு அந்த அங்கீகாரத்தை நம்மளால பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பேதுருவை போல மனம் மாறுகிற ஒரு அனுபவம், அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் நமக்காகவும் தேவன் வேண்டுதல் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க என்ன காரியம், கொண்டு வந்தவங்க நிழல் பட்டா போதுங்க, சுகமாச்சு. இப்படிப்பட்ட பேதுருவுக்காக, இப்படிப்பட்ட பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்படியெல்லாம் நீ வல்லமையா இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும், உன்னையும் கூட சத்துரு படைக்கிறதுக்கு எனக்கு என்ன கேட்குறான், உத்தரவு கேட்குறான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், சில காரியங்களில் நம்ம வல்லமையாக இருக்கோம், நம்ம சரியாக இருக்கோம், நம்ம பதவியில் இருக்கிறோம், நம்ம பவரில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆண்டுகிட்ட உங்களை பற்றியும் சத்துரு உத்தரவு கேட்பான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்படிப்பட்ட உத்தரவுகளை பிசாசு கேட்கும்போது, அப்படிப்பட்ட உத்தரவுகளை பிசாசு உம்மிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே அந்த பேதுருக்கு மட்டும் இல்லை எனக்கும் இரக்கம் செய்யுங்க. அந்த பேதுரு மனம் கசந்து அழுது ஐயோ நான் பாவம் செய்தேன் என்று சொன்னானே, அதை போல இப்பொழுதும் என் வாழ்க்கையில நான் பாவம் செய்தேன், என் வாழ்க்கையை நான் சரிபடுத்த பேதுரு ஒரு கருவியாக, ஒரு கேரக்டர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். உங்களுக்காக அவர்கள் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. இந்த பேதுரு எங்கிருந்து வந்த மனுஷன், எங்கிருந்து வந்த மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? பறக்கும் போதே நல்ல ஊழியக்கார வீட்டில் பிறந்தாரா? கிடையாது. அவருடைய அழைப்பு எங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் தெரியும், சொன்ன உடனே வார்த்தையின்படியே வலையை போட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. லூக்கா 5:5 அதுதான் சொல்லுது. ஈரே ரா முழுவதும் தேடினேன், எனக்கு ஒன்றும் அகப்படலைன்னு சொன்ன ஒரு மனுஷன். ஆயினும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டு தேவன் அவனுக்கு கொடுத்துட்டு ருசிச்சு பார்க்கறதுக்கு டைம் கொடுத்துட்டு திரும்ப அவர் சொல்றார் 10வது வசனத்துல. என்ன சொல்றாரு வாசிங்க, 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரன் யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆமென், ஆமென். பெரிய காரியம். நீ மீனை பிடிச்சிட்டு இருக்கிற, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனான் அனுப்புவேன். அல்லேலூயா. இந்த பேதுருவுடைய காரியங்கள் மனுஷனை எவ்வளவு பேரை ஆதாயப்படுத்தினான்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கொர்நேலியு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனுடைய ஜனங்கள், பெரிய பெரிய ஆட்கள் அவனை அப்படியே கட்டி பிடிச்சு தழுவி கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஒரு நல்ல கேரக்டர் ஸ்கெட்ச் நமக்கு வேதத்துல பேதுரு. அவருக்காக தேவன் வேண்டுதல் செய்தார். இன்னைக்கு நமக்காகவும் பிசாசு எவ்வளவு தந்திரமா கிரியை செய்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தரிடத்துல தான் வல்லமை உண்டு என்பதை நாம் தெரிந்திருக்கிறபடினால், ஆண்டவரே பேதுருக்காக மட்டுமல்ல, என் குடும்பத்துக்காக, என் தொழிலுக்காக, என் பிள்ளைக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய கணவனுக்காக ஒரு விஷயம் நீர் எனக்கு கிருபை செய்யும், இரக்கம் செய்யும் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்காகவும் வேண்டுதல் செய்யறதற்கு ஆயத்தம். ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? ஜோமெல்லாம் பண்ணுவோம், மனம் மாறத்தான் மாட்டோம். அல்லேலூயா. ஜோமெல்லாம் பண்ணுவோம், மனம் மாறத்தான் மாட்டோம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல 36வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு இருக்கிறார், தொக்கால்னு ஒரு மனுஷி. உங்களுக்கெல்லாம் தெரியும், தொக்கால் என்கிற தவித்தாள். இந்த மனுஷி பார்த்தீங்கன்னா மரித்தே போய் விடுகிறாள். ஆனா
பேதுரு அந்த பகுதிக்கு வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவரை போய் கூப்பிடுறாங்க. உண்மையா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க, பைபிளை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கடவுள் இயேசுசாமிக்கு அடுத்தபடியான அதிகாரங்களை ஓரளவுக்கு தனக்குள்ளே வைத்திருந்தவன் பேதுரு. தனக்குள்ளே அந்த வல்லமையை பெற்றவன் பேதுரு. தனக்குள்ளே தேவ இரக்கத்தை பெற்றவன் பேதுரு. அவன் கை வைக்கிறான். அந்த 38ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம் 38ல இருந்து. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டு எப்படி கூட்டம் கூடிச்சோ, எப்படி அவரை இந்த ஊரை விட்டு கூட போகக்கூடாதுன்னு சொல்லி லூக்கா 4வது அதிகாரத்தில் பிடிச்சி வச்சாங்களோ, அதை போல பேதுருவை பிடிச்சி வைக்கிற அளவுக்கு அவன் கையில வல்லமை இருந்துச்சு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவருடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் 40வது வசனத்திலிருந்து வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. ஆமென். என்ன செஞ்சாருங்க அவரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாரு. வல்லமை இருக்கு, வரம் இருக்குன்னு அப்படி சாதாரணமா இல்ல, முழங்காலை முடக்கி ஒரு ஜெபம் பண்ண ஒரு மனுஷன். வாசிங்க. முழங்காலை முடக்கி ஜெபம் பண்ணினார். பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கும் இந்த பேதுருக்குள்ள வரங்களையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கிறதற்கு ஆயத்தம். யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கிற தேவன், யார் கூப்பிட்டாலும் கிருபை தருகிற தேவன், யார் கூப்பிட்டாலும் உதவி செய்கிற தேவன். ஆனால் அந்த பேதுருவுக்குள்ள இருந்த மனம் மாற்றம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆனா இந்த பேதுருவை எத்தனை வருஷமும் தியானிச்சாச்சு, எத்தனை வருஷமா நம்ம பேசியாச்சு, ஆனா நமக்குள்ள என்ன தெரியுதுன்னா மனமாற்றம் தான் வர்றதில்லை. அல்லேலூயா. பேதுரு உண்மையாவே ஒரு நல்ல கேரக்டருங்க, நல்ல கேரக்டர். சூழ்நிலை வந்தா மாம்சீகம் என்பதனால பலகீனம் உள்ளதானே, அதனால அவருக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துச்சு. ஆனா மற்ற ஸ்ரீஷர்களை பார்க்கலும் ஒரு மேலான அதிகாரத்தையும் மேலான கிருபையும் பெற்றவன், மேலான இயேசு கிறிஸ்துவனுடைய பாசத்தையும் அன்பையும் சம்பாதித்தவன் சொன்னா இந்த பேதுரு தான். இன்னைக்கு அந்த பேதுருவை போல இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு வைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்காகவும் என் கரத்திலும் சில வல்லமைகளை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு எனக்கு சபையில் ஆத்துமாக்கள் கம்மியா இருக்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு வருமானம் கம்மியா இருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு கிருபை கொடுப்பார். நம்ம என்ன செய்யறது தெரியுமா? படிக்கும் போது நல்லா இருக்கு பிரதர், எனக்கு போயா பிரதர் கிடைக்க போகுது, என்கிட்ட இருக்கு எத்தனையோ குறை. நான் தான் சொன்னேங்க, பேதுரு ஒரு காலத்துல திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டான்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் அந்த இடத்துல போய் சொன்னாரு, நீ நாடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. திரும்பவும் போவார்னு அவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். பேதுரு திரும்பவும் போவார்னு அவனுக்கு தெரியும். அவன் போனது மட்டும் இல்லைங்க, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டான். நாங்க மீன் பிடிக்க போறேன், வரையலாப்பா அப்படி. நம்ம ஊர்ல இருக்காமல, ஒழுங்கா இருக்கிறவனை கூட நல்ல சினிமாவுக்கு வரையாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறவனாக இருந்தான்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாக, மனம் மாறுகிறவனாக, தன்னுடைய தவறை உணர்கிறவராக இருந்தபடினால் அவனுக்குள்ள விசேஷித்த கிருபைகளையும் வல்லமைகளையும் இரக்கங்களையும் தேவன் வைத்தார். இன்றைக்கும் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான திருச்சபை சொந்தங்களே, என் அன்பான யூடியூப் தொலைக்காட்சியிலே பார்க்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, பேதுருவை பற்றி நம்ம படிக்கிறோம், அதை படிச்சுட்டு அப்படியே கடந்து போறதுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் எப்படி ஆண்டவருக்குள்ள ஒரு அன்பான சீஷனாக இருந்தாலும் அவனுக்கு வருகிற காரியங்களை அவரிடத்திலே எப்படி தேவன் பேசினாரோ அதே போல என்னிடமும் பேச வேண்டும். எனக்குள்ளும் அந்த மனமாற்றம் வர வேண்டும். என்னையும் கூட சாத்தான் பலவிதமான உலகத்தில் உள்ள இனக்கவர்ச்சிகளை காமிச்சு பலவிதமான காரியங்களில் என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான், நெருக்கி கொண்டிருக்கிறான், என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகையினால இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த பேதுருவுக்கு அருள் செய்ததைப் போல, பேதுருவை நினைவு கூர்ந்ததைப் போல, பேதுருவோடு பேசினதைப் போல என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் கேட்டோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்காமல் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு காத்திருக்கும் போது அவருக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவன் கையில பெரிய பரலோகத்தின் திறவுகோலே கொடுப்பேனார்.
நம்ம கையில் நம்ம தகப்பன் தாயிட்ட இருந்து வரக்கூடிய சொத்தையாவது, நமக்கு வரக்கூடிய வேலையில் நியாயமான ப்ரமோஷனையாவது, நமக்கு வரக்கூடிய ஊழியத்தில் நியாயமான காணிக்கைகளையாவது கர்த்தர் கொண்டு வரும்படி நம்ம ஜெபிக்கணும் எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே, இந்த பேதுருவை குறித்து இவ்வளோ நாள் கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் மனமாறல. இப்போ நான் மனமாற வாஞ்சியோடு காத்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணி நாமே ஒப்பு கொடுப்போமா? அந்த ஆண்டவர் பேதுருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த நேரத்தில் இந்த வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு என்னை போல நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே, இந்த பேதுருவை போல ஒரு நல்ல சீசனா, ஒரு வல்லமையுள்ள சீசனா, ஒரு நல்ல பலனோடு ஊழியம் செய்கிற சீசனா, உமக்கு பிரியமான சீசனா, என் ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது எனக்காக என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்கிற சீசனா, ஊழியக்காரனா நான் இருக்கணும்னு சொல்கிறேன். அப்படி எனக்கு வேண்டிக் கொள்கிறாருங்கிறத விசுவாசிக்கிறேன். எங்கள் ஊழியத்தை நடத்துகிறாருங்கிறத விசுவாசிக்கிறேன். இந்நாள் வரைக்கும் நடத்துகிறார். இப்போ இந்த பேதுருவை பார்த்துட்டேன், இவரையும் பார்த்துட்டேன். அவனுக்கு பார்த்து திருப்ப அன்பா இருக்கிறாயான்னு கேட்டு ஆடுகளை ஒப்பு கொடுத்த தேவன் என்னுடைய கரத்தில் எதை ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அதை நான் நேர்த்தியாய் செய்ய, சரியா செய்ய என் தேவன் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரத்தில் கேட்போமா? நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய இப்போ ஆயத்தம். அப்படி எங்களோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பேதுருவோடு பேசின தேவன், இன்று வரைக்கும் நான் பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்னோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் உங்களோடு பேசி உங்கள் வேலையில் நீங்கள் நல்லா நிலைச்சு நிற்க, நீங்கள் பண்ணுகிற வியாபாரங்கள் செழிக்க, நீங்கள் வச்சிருக்கிற திருமண காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய ஊழியத்தில் எல்லைகள் விரிவாக்கப்பட கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அப்படி விசுவாசித்து கரம் நீட்டும் போது தான் என்னை அவர் நடத்துகிறார். இன்றும் அவர் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் சத்துரு ஜெயம் கொள்ள முடியாது, ஒரு நாளும் சாத்தான் ஜெயம் கொள்ள முடியாது. நம்முடைய ஜெய கிறிஸ்து தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஆகையினால் அந்த ஜெய கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுங்க, பேதுருவுக்காக அருள் செய்தவர், பேதுருக்காக இரக்கம் செய்தவர், பேதுருக்காய் வேண்டுதல் செய்தவர், எனக்காக ஒரு விசை சத்தியம் பண்ணினாலும் அவனை மறுபடியும் அழைத்து பேசின தேவன். இன்னைக்கு கூட நான் மறுதளிப்பேன் தெரியும், துரோகம் பண்ணியிருக்கேன்னு தெரியும், என்ன மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வல்லமையை காண்பீங்க, வரங்களை காண்பீங்க, புதுசான ஒரு அபிஷேகங்களை காண்பீங்க, அந்நிய பாஷைகளை காண்பீங்க, தெளிந்த புத்திகளில் உள்ளவர்களாய் நடப்பீங்க. இருளில் நடக்கிற பிள்ளைங்களா இல்லை, வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளாய் நடப்பீங்க. அவர் வல்லமை இப்பொழுதே கொடுத்து கொண்டிருக்கிறார், வரங்களை இப்பொழுதே கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்குறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் அப்படி செய்ய போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் தொழிலில் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லா வாயை திறந்து என் ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தீய மனதை மாற்றுவாரும் தூய ஆவியே கனநேயமேவியே. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற காரியத்தை நான் உம்மிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன், என்னை மாற்றும் என்று இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அடிமையும் கூட மாற்றி அந்த பேதுருவுக்காக இரக்கம் செய்தது போல, நீர் உயிர் தெழுந்த போது மறுபடியும் பேதுருவை சந்தித்ததைப் போல இன்றும் கூட ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பேசும் தெய்வமாய், நீர் நடத்தும் தெய்வமாய், நீர் பாதுகாக்கும் தெய்வமாய், நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706.
Phone number 9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.